ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஸ்டஃப்டு கிரன்ச்சி ஃப்ரைடு மஷ்ரூம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக்காகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான். ஸ்டஃப்டு கிரன்ச்சி மஷ்ரூம் செய்கிறதுக்கு 2 பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி இப்படி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நல்லா சாப் பண்ண வெங்காயமும், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது 3ஐயும் போட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் போட்டு இந்த ஃபில்லிங்குக்கு தேவையானதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொட்டேட்டோ ஃபில்லிங் ரெடி. அதுக்கப்புறமேலு நம்ம வெளியே இருக்கிற க்ரஸ்ட்டுக்கு என்ன வேணும்னு ரெடி பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணி ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வாட்டரியாக வேண்டாம், நான் ஓரளவுக்கு வாட்டரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துகிட்டு அது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும், பார்ஸ்லி ட்ரை பார்ஸ்லின்னு வைக்கும், அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூம் எல்லாம் உள்ள அந்த ஸ்டெம் எடுத்துகிட்டு ஃபில்லிங் வைக்கிற அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேலு இப்போ பொட்டேட்டோ ஃபில்லிங் இதை எடுத்துட்டு ஒரு சின்ன உருண்டையாக பண்ணி அந்த மஷ்ரூமில் இருக்க கேப்பில் வைக்கணும். இன்னொரு மஷ்ரூமும் எடுத்துகிட்டு அதே மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த 2 மஷ்ரூமையும் இந்த மாதிரி சேர்த்திக்கணும். இப்போ சேர்த்திட்டு அது பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு டூத் பிக் போட்டு இப்படி குத்திடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கூட வலிச்சிடலாம். அதுக்கப்புறமேலு கார்ன்ஃப்ளவர் அந்த வாட்டரில் டிப் பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸ் கூட நம்ம ரோல் பண்ணணும். இது சரியாக ஒட்டலை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவருக்குள்ளே இன்னொருக்கா டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு நல்லா அந்த க்ரஸ்ட்டுக்கு கரெக்டாக பிரியாமல் இருக்கும். இந்த ஷேப் ஈவனாக இல்லை, அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணணும். ஒன்று பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பழக்கமாயிரும். இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். 2 ஓரளவுக்கு ஒரே மாதிரி சைஸில் இருக்க மஷ்ரூமில் இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்கை வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கூட நம்ம வலிச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் பொட்டேட்டோ இருக்குல்ல அது. இந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கார்ன்ஃப்ளவர் அடியில் போய் தங்கி நின்றுக்கும். ஸோ ஒரு தடவை கலக்கி விடணும். இதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டால் நல்லா பிடிச்சிக்கும். இதே மாதிரி எல்லா மஷ்ரூமையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே தனியாக ஒரு பிளேட்டில் முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்படி. அதுக்கப்புறமேலு ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமேலு இந்த ஒரு 4-5 பீஸ் மட்டும் போடலாம், ரொம்ப க்ரௌடடாக வேண்டாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேலு இதை நம்ம ரொட்டேட் பண்ணி எல்லா சைடும் ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகிறப்பயே மஷ்ரூமும் சீக்கிரமே வெந்துடும். கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பரான ஸ்டஃப்டு கிரன்ச்சி ஃப்ரைடு மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.